வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நம் தாமரை ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் ஜாதகம் பார்க்க போகும் நாள் தவறாக இருந்தால் ஜோதிடர் சொல்லும் பலன்கள் பலிக்காமல் போகும் என்று உங்களுக்கு தெரியுமா? நம்மில் பலரும் எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் ஜாதகம் பார்க்காமல் செய்வது கிடையாது. புதிய வேலை, தொழில் ஆரம்பம், வீடு வாங்குவது அல்லது திருமணம், எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் ஜோதிடரை பார்த்துதான் முடிவு எடுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் பலருக்கும் தெரியாது. ஜாதகம் பார்க்கும் நாளே தவறாக இருந்தால் மிகச்சிறந்த ஜோதிடர் பார்த்தாலும் அவர் சொல்லும் பலன்கள் நடக்காமல் போகலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? இங்கு இன்னொரு உண்மையும் இருக்கிறது. எந்த ஜோதிடரும் பொதுவாக இந்த நாளில் மட்டும் ஜாதகம் பார்க்க வேண்டும், இந்த நாளில் பார்க்கக்கூடாது என்று சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு மாதத்தில் பாதி நாட்கள் வேலையே இருக்காது. அதனால்தான் இந்த ரகசியத்தை பலர் அறியாமல் ஜாதகம் பார்க்க செல்கிறார்கள். பின்னர் ஜோதிடர் சொன்னது ஒன்றும் நடக்கவில்லை என்று புலம்புகிறார்கள். இன்று ஜாதகம் பார்க்க சரியான நாள் என்ன, பார்க்கக்கூடாத நாள் என்ன, ஜாதகம் பார்க்க செல்லும் முன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்ற அனைத்தையும் இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நம் தாமரை ஆன்மீக சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம் ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்போம். ஒரு நாள் ராமன் என்ற ஒருவர் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தார். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் அது. புதிய வேலை தொடங்கலாமா இல்லையா, திருமணம் எப்போது நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தன. இறுதியில் அவர் நினைத்தார், ஒரு ஜோதிடரை சென்று ஜாதகம் பார்க்கலாம் என்று. உண்மையில் நம்மில் பலரும் இப்படித்தான் செய்கிறோம். வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் வரும்போது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஜோதிடரை அணுகுகிறோம். நம் இந்து மத நம்பிக்கையின்படி எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் நல்ல நாள், நல்ல நேரம், ஹோரை பார்த்து தொடங்குவது மிகவும் முக்கியம். இது சுபகாரியங்களுக்கு மட்டுமல்ல, ஜாதகம் பார்க்க செல்வதற்கும் பொருந்தும். அதனால் ஜாதகம் பார்க்க போகும்போது கூட சில விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீங்கள் ஜாதகம் பார்க்க வீட்டிலிருந்து புறப்படும் முன் முதலில் உங்கள் ஜாதகத்தை வீட்டில் இருக்கும் சுவாமி படத்தின் முன் வைத்து அதற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறகு ஒரு மஞ்சள் துணியில் 11 ரூபாய் நாணயங்களை வைத்து முடித்து நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜாதகம் பார்க்க செல்கிறீர்களோ அந்த காரியம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். மேலும் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஜோதிடரின் நாவில் சரஸ்வதி தேவி குடியிருந்து எங்களுக்கு நல்வாக்காக சொல்ல வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பிறகு நல்ல நேரம் பார்த்து தான் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். ஆனால் இங்கு நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பல இருக்கின்றன. நம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் நம்மில் பலர், குறிப்பாக விடுமுறை நாள் என்பதால் ஞாயிற்றுக்கிழமையில் ஜாதகம் பார்க்க கிளம்பி விடுவோம். ஆனால் நாம் நினைத்த நேரத்திலும் நினைத்த மாத்திரத்திலும் ஜாதகம் பார்க்க செல்லக்கூடாது. ஜாதகம் பார்ப்பதற்கென்றே சில நாட்களும் நட்சத்திரங்களும் உள்ளன. அவற்றை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரங்களில் ஜாதகம் பார்ப்பதற்காக வீட்டிலிருந்து புறப்படக்கூடாது. அந்த நேரங்களில் ஜாதகமும் பார்க்கக்கூடாது என்றும் சாஸ்திரம் கூறுகிறது. அதேபோல் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலும் ஜாதகம் பார்க்கக்கூடாது. அந்த நேரங்களில் ஜாதகம் பார்த்தால் ஜோதிடர் சொல்லும் பலன்கள் சரியாக அமையாது என்று கூறப்படுகிறது. மேலும் அஷ்டமி, நவமி மற்றும் பிரதமை போன்ற திதிகளில் ஜாதகம் பார்க்க செல்லக்கூடாது. அதேபோல் சில நட்சத்திர நாட்களிலும் ஜாதகம் பார்க்க வேண்டாம் என்று சாஸ்திரம் எச்சரிக்கிறது. குறிப்பாக பரணி, கிருத்திகை, ஆயில்யம், கேட்டை மற்றும் பூரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஜாதகம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அப்படியானால் எந்த நாட்களில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறீர்களா? ஜோதிட சாஸ்திரப்படி புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 3 நாட்கள் ஜாதகம் பார்க்க மிகவும் உகந்த நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் நல்ல நேரம் பார்த்து மேலே குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களையும் தவிர்த்து ஜாதகம் பார்த்தால் ஜோதிடர் சொல்லும் பலன்கள் மிகவும் துல்லியமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கு மாறாக சில கிழமைகளில் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்க செல்ல வேண்டாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஜாதகம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஆனால் இதில் செவ்வாய்க்கிழமைக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உள்ளது. நிலம் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களை பற்றி கேட்க வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமையில் மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்களையும் நேரங்களையும் தவிர்த்து தாராளமாக ஜாதகம் பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. அதனால் அன்பர்களே, ஜாதகம் பார்க்க செல்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது நம் வாழ்க்கையின் எதிர்கால ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஒரு சூட்சுமமான முறையாகும். சரியான நாள், சரியான நேரம் பார்த்து ஜாதகம் பார்க்க சென்றால் ஜோதிடர் சொல்லும் வாக்கு சாட்சாத் சரஸ்வதி தேவியின் வாக்காக கருதப்படுகிறது. ஜோதிடர் நாவில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நல்ல வாக்காக அமையும் என்று நம்பப்படுகிறது. அதனால் இனிமேல் ஜாதகம் பார்க்க செல்லும் முன் இந்த விஷயங்களை நினைவில் வைத்து செயல்படுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நம் தாமரை ஆன்மீக சேனலில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.